செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை அப்படிங்கிற பகுதியை இன்னைக்கு பார்க்கிறோம். இப்ப உயிரிழப்படையில 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் உயிரிழப்படை என்றால் என்ன அப்படின்னா, நெட்டெழுத்துக்கள் ஆகிய உயிரெழுத்துக்களின் நெட்டெழுத்துக்கள் ஆகிய 7 எழுத்துக்களும் அளவெடுக்கும். ஏன் அளவெடுக்குது அப்படின்னா, செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கும். உயிரெழுத்துக்கள் ஆகிய நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுக்கும் போது அந்த நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்து அது பக்கத்தில் வரும். இதுதான் உயிரிழப்படை. அந்த உயிரிழப்படையில 3 வகைப்படும். ஒன்னு செய்யுளிசைப்படை, இன்னொன்னு இன்னிசை இழப்படை, அடுத்து சொல்லிசை இழப்படை. நேற்று செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை பார்த்துட்டோம். இப்ப இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை என்றால் என்னன்னா, செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக குற்றெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்களாக மாறி அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுக்கும் போது அந்த நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்து அது பக்கத்தில் வரும். இதுவே செய்யுள், இதுவே இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை எனப்படும். பாருங்க, கெடுப்பதும் கெட்டாக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் அலை. இப்ப இந்த கெடுப்பதும் அப்படின்னாவே செய்யுள்ல கரெக்டா வந்திருக்கு, கெடுப்பதும் எடுப்பதும். ஆனால் இந்த தூ அப்படிங்கிற இந்த தூவாக மாறியுள்ளது. தூ அப்படிங்கிறது நெட்டெழுத்தாக தூவாக மாறியுள்ளது. அல்லது அந்த தூவாக மாறி இருக்கும்போது அதனுடைய இனமான ஊ பக்கத்தில் வந்திருக்கிறது. தூ என்றால் இத்து பிளஸ் ஊ. தூ என்றால் இத்து பிளஸ் ஊ. இந்த ஊனுடைய இனம் தான் இந்த ஊ. அதுதான் இங்க வந்திருக்கு. இத்து பிளஸ் ஊ தூ. அந்த இந்த ஊனுடைய இனம் வந்து நெட்டெழுத்தினுடைய இனம் குற்றெழுத்து பக்கத்தில் வந்திருக்கு ஊ. அதே மாதிரி எடுப்பதும் இந்த தூ வந்து இந்த தூவாக மாறிருக்கு. குற்றெழுத்து வந்து இனிய ஓசைக்காக, அந்த ராகத்திற்காக, அந்த தூ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ராகம் விடுறதுக்காக குற்றெழுத்து நெட்டெழுத்தாக மாறி உள்ளது. இந்த தூதான் தூவா மாறி உள்ளது. அவ்வாறு அது நெட்டெழுத்தாக மாறும் போது அதனுடைய இனமான குற்றெழுத்து பக்கத்தில் வந்திருக்கிறது. இதுவே இன்னிசை அளபடை எனப்படும். ஓகேவா? இதற்கு பெரும்பாலும் ஊ என்ற எழுத்து தான் வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.